சினிமாக்காரன் என்ன பண்றான்? எப்படின்னா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறான். ஜனங்களுக்கு புரியுறமா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறான். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ அப்படி படம் எடுத்தான். இப்போ எப்படி எடுக்கிறான் படம்? நாம என்ன பண்ணா பாருங்க, அவங்க நல்ல ஃபார்வர்ட்ல வந்துருக்கிறாங்க. ஆனா நம்ம மட்டும் பாருங்க அங்கேயே உட்காந்துருப்போம். நாங்களாம் இப்படிதான் கத்துக்கணும், நாங்களாம் இப்படிலாம் பாட மாட்டோம். இதெல்லாம் அது ஆவிக்குரிய தன்மையே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பணக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. ஹலோ, புதிய ஏற்பாடு சும்மா தலைப்பை சொல்லிடுறேன். புதிய ஏற்பாட்டில் பணக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. பிறகு 3வது பேஜில் இயேசுவின் ஊழியத்தை நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இயேசுவின் ஊழியத்தை சந்தேகப்பட்ட. ஏன் இயேசு ஊழியத்தை சந்தேகப்பட்டாங்கன்னா, இயேசு ஊழியம் மதவிதமாக ஊழியம் கிடையாது. எத்தனை கேட்குறீங்களா? மதவிதமான ஊழியம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குறாரு. யார் அந்த சதுசேயர்லாம் தான் என்ன பண்றாங்க? மதவாதிகளா செயல்படுறாங்க. அப்ப இன்னைக்கும் பாருங்க, மத ரீதியா பிரசங்கம் பண்ணா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் நல்லா வச்சிருப்பார் சொன்னா ஏதோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப இயேசுடைய ஊழியத்திலும் நிறைய சந்தேகங்கள் பட்டாங்க. அது இன்னைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கம் பண்ணா சந்தேகத்தோடு பார்ப்பாங்க. அப்போ அதையும் நாங்கள் விளக்கணும். பிறகு ஒரு சில இடங்கள்ல இயேசு என்ன பண்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலோங்கி சொல்றாரு. உடனே என்ன பண்ண பாருங்க, இயேசு பாருங்க சாப்பாடு பாருங்க, சாப்பாடை பத்தி கவலையே படல. என்ன பத்தி கவலைப்படல? சமாரிய ஸ்திரீக்கு பிரச்சனை அங்க சொல்றாரு, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாப்பாடுலாம் வேணையா, எதாவது செய்துட்டா அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணா பாத்தீங்களா, சாப்பாடை பத்தி ஆண்டவர் எதுவுமே சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏசு சாப்பிடவே இல்லையா? கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் திங்க் பண்ணு. ஏசு அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லையா? லாசர் வீட்டில் போய் முக்குன்னு முக்குறாரு. சில நேரத்தை புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. அங்க வர ஒரு ஓடி வரான், அங்க ஒருத்தன் எல்லாம் கும்பலா வராங்க. என்னங்க ஆண்டவரு அப்படின்னா, நீங்க எதுக்கு வந்தீங்க? அவரே சொல்றாரு, நீங்க எதுக்கு வந்தீங்க தெரியுமா? அற்புதத்தை பார்க்க வரல, சோறு சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்ற. பாத்தீங்களா, இயேசு என்ன சொல்றாரு? நமக்கு சாப்பாடு பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம முன்னேறணும். ஏன் சொல்ல வரான்னா, அவனுக்கு சொல்றாரு, வெறும் நீ சோத்து மாடா இருக்க வேண்டாம், நீ ஒரு ஆவிக்குரியவன்றதுக்கு விலகிறாரு. ஹலோ, நான் ஏன் இப்படி பேசுறது தெரியுங்களா? பழைய தமிழ்ல பேசுனா நேச்சுரல் காரியங்களில் பேசும்போது தான் மக்களுக்கு விளங்கும். நீங்கள் கூட ஒரு ஊழியக்காரர் போதகர்கள், நீங்கள் நின்று பழைய இல்லை இன்றைக்கு நடைமுறை காரியங்களில் எப்படி பேசுறீங்களோ மக்கள் உங்கள் பக்கமாக திரும்புவாங்க. அதான் சினிமாக்காரன் பண்ணுறது. சினிமாக்காரன் என்ன பண்ணுறான்? எப்படின்னா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசுகிறான். ஜனங்களுக்கு புரியுறமா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ அப்படி படம் எடுத்தான். இப்போ எப்படி எடுக்கிறான் படம்? ஏங்க, அப்போ எப்படி படம் எடுத்தான்? ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் படம்லாம். ஏன் பாட்டு பாடுவோம், பாகவதர் பாட்டுங்க. இப்போ போட்டு கேட்பானா சில பையன் வேணா, ஆஃப் பண்ணுவோம். நாமளும் என்ன பண்ணா பாருங்க, அவங்க நல்ல ஃபார்வர்டில் வந்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் பாருங்க அங்கேயே உட்காந்துருப்போம். நாங்களாம் இப்படி தான் கற்றுக்கணும், நாங்களாம் இப்படிலாம் பாட மாட்டோம். இதெல்லாம் அது ஆவிக்குரிய தன்மையே கிடையாது. அப்போ வெளிப்பாடோட புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளைய எப்படி கடவுள்கிட்ட கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கத்துக்கணும். நாங்க கத்துக்கணும். அவன் பாருங்க சூப்பரா ஒரு டைரக்டர், அவங்க சினிமா நடிகர்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துல கூட படம் போட்டா ஆடுறோம். நம்ம சொல்றோம், அவங்களாம் எங்க ஒரு கிராமத்துல படிப்பறிவு இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாதியா அப்படின்வாங்க. யார் சொன்னது? படிப்பறிவு இல்லாத இடத்துல தான் விஜய் தெரியுது. இப்படி பேசணும். அங்க போனா விஜய் சேதுபதியை தெரியுது. ஏன்னா அவன் பேசுற வித்தமே வேற. அதே போலதான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்து பேசும் பொழுது இன்றைக்கு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வசனத்தை கொண்டு வரணும். இப்படி இமேஜினேஷன் பண்ணி இன்னைக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அவன் சினிமாக்கார எல்லாம் பைபிளை காப்பி வச்சுறான். சந்திரமுகி பைபிள், சந்திரரோகி என்ற வியாதியை தான் சந்திரமுகின் படம் எடுத்துட்டான். ஹலோ சார், இருக்கிறீங்களா? என்ன படம்? பாகுபலி, கிறிஸ்துவ பலி. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பலிகள் தான். கட்டப்பா ரத்தம் இல்லாமல் சுத்தம் இல்லை அப்படின்றான். நம்மளுக்கு தான் காப்பி அடிக்கிறோம். நம்ம பாருங்க மக்களை எழுதுறோமா? நான்
விளங்கிட்டு நான் பாருங்க, நானும் உங்களை மாதிரி பழைய ஏஜ் தான். ஆனால் அப்டேட்டில் வந்துடுவேன். அதே காலத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க பசங்க, பாருங்க என் கூட வந்தவங்களும் சின்ன சின்ன பசங்க தான். ஏன்னா அடுத்த பசங்க இருப்பாங்க, என்னோட 20 வயசு சின்ன வருது. ஆனால் என் கூட பழகுறாரு. ஏன்னா நாங்கள் நம்ம அவங்களுக்கு அவ்வளோ மாதிரியே போயிடுவோம். அப்போ தான் ஏன் மக்கள் வர மாட்டாங்க. நீங்கள் ஏன்னா நீ வரமா தம்பி, இந்த மாதிரி இந்த மாதிரி பனியெல்லாம் போட்டின்னா அப்புறம் பாஸ்டரை பார்த்தோம் அவன் திரும்பிடுவான். நமக்கு இந்த பனியெல்லாம் முக்கியம் கிடையாது, அவன் ஆவி தான் முக்கியம், அவன் ஆத்மா தான் முக்கியம். நம்ம பாருங்க இந்த பனியை பார்த்து தோத்திடுறோம். ஹலோ சார் இருக்கீங்களா? நம்மளே இல்லை, நீங்கள் நல்லா ஆட்கள், மகாபலிபுரம் காத்துலாம் நல்லா ஆட்கள் சொல்கிறேன். நம்ம பாருங்க இதுதான் பார்த்து அதுக்கப்புறம் ஆத்துமாக்கள் வரல சார், ஜனங்களும் அங்கெல்லாம் வந்து பின்மாற்றம் ஆயிடுச்சாங்க, அந்த மாற்றம் ஆயிடுச்சாங்க. நம்ம தான் பின்மாற்றம் அடிய வைக்கிறதே. உங்களை சொல்ல பொதுவா இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க இந்த ஏன் சொல்றேன்னா இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்க ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட்ல ஓட்டியில் பழைய ஏற்பாட்டுல பாவம் இருக்குது, புதிய ஏற்பாட்டுல அந்த பாவம் வந்து நாசமாக்குது. அதே பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டுல ஏன் வராது அப்படின்னா என்ன? பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு தேவன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம் புதிய ஏற்பாட்டை நாசமாக்கும் என்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஏன் வராது? ஏன்னா அதுக்காக இயேசு பரிகாரம் பண்ணிவிட்டார். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நம்ம வந்து விளங்கி கொண்டு கடவுளுடைய வார்த்தையை சரியா பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் வாழ்வடைவாங்க.